தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ பத்தினா தமிழக காவல்துறையில 8826 பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா மறக்காம கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து விடும். கூகுளில் போயிட்டு TNUSRBonline.org அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ப்ரௌச்சர், அப்ளிகேஷன் ஃபார்ம்ட்டு 3 லிங்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 8/3/2019 அன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு லிங்க் இருக்கு, ப்ரௌச்சர்னு ஒரு லிங்க் இருக்கு. ரெண்டு லிங்க்குமே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் வந்து அவங்க வந்து டேட்டா வந்து அப்லோட் பண்ணலாம். மேபி வந்து இன்னைக்கு நைட் வந்து அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது தினத்தந்தியில் வெளியிட்டிருக்காங்க, தினமணிலையும் பார்த்துருக்கேன். இதுக்கான டீடைல்டு விளம்பரம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ விரிவாக நம்ம பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். விரிவான தகவல்கள்லாம் இந்த வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க்ல வந்து இன்னைக்கு ஈவினிங் மேபி வந்து அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி மற்ற தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 8826 சொல்லியிருக்காங்க. 2ஆம் நிலை காவலர், மாவட்ட மாநகர ஆயுதப்படை, இதுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் அல்லது திருநங்கைகள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2465 பணியிடங்கள் வந்து ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, இதில் பார்த்தீங்கன்னா 5962 போஸ்ட் வந்து இது வந்து ஆண்களுக்காக ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் சிறைத்துறையில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை சிறை காவலர், இதுக்கு பார்த்தீங்கன்னா 186 இடங்கள் ஆண்களுக்கும் 22 வந்து பெண்களுக்கும், ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 208 இடங்கள் வந்து ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, இதுக்கு பார்த்தீங்கன்னா தீயணைப்பாளர், இதுக்கு பார்த்தீங்கன்னா 191 வேகன்ஸ் ஆண்களுக்காக வந்து ஒதுக்கி இருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 18,200 இருந்து 52,900 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாமல் அதுக்கு மேற்பட்ட கல்வி தகுதியை பெற்றிருந்தால் அவங்க வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்புல வந்து தமிழை வந்து ஒரு பாடமாக வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி படிக்காத இருக்கவங்க அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா TNPSC கண்டக்ட் பண்ணுற தமிழ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிசி, அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம், அதுக்கப்புறம் எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 26 வயசு சொல்லியிருக்காங்க. எஸ்சி அருந்ததியர், அதுக்கப்புறம் எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 29 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதவை இவங்களுக்கு வந்து 35 வயசு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. முன்னாள் ராணுவத்தினர், அதுக்கப்புறம் முன்னாள் மத்திய துணை ராணுவ படையினர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45 வயசு ஒரு மேக்ஸிமம் வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி ஒதுக்கின்னு சொல்லிட்டு எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ % வந்து இந்த ஜாப்ல வந்து ஒதுக்கி இருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிறப்பு ஒதுக்கீடுகள்னு சொல்லிட்டு முன்னாள் ராணுவத்தினர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் மத்திய துணை ராணுவ படையினர், அதுக்கப்புறம் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் டெஸ்டிடியூட் விடோ அதாவது ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பு ஒதுக்கீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுக்கான பர்சன்டேஜ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 80 மதிப்பெண்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடற்கூறு அளத்தலுக்கு வந்து மார்க்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வுக்கும் மார்க்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உடற்திறன் போட்டிகளுக்கு வந்து 15 மார்க்ஸும், சிறப்பு மதிப்பெண்கள்னு சொல்லிட்டு 5 மதிப்பெண்கள் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல வந்து பொது அறிவில் வந்து 50 மதிப்பெண்கள், அதாவது ஜிகேல வந்து 50 மதிப்பெண்கள் ஆப்ஜெக்டிவ் டைப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா உளவியல்ல 30 மதிப்பெண்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம், அதுக்கப்புறம் டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் மற்றும் திருநங்கைகள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 159 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, அதுக்கப்புறம் எஸ்சி அருந்ததியர், பழங்குடியினர் அதாவது எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா 167 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் மற்றும் திருநங்கைகள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்டோட அளவு பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையில் பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர் ஜென்ஸுக்கும், எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் அதாவது 81 முதல் 86 சென்டிமீட்டர் வரை இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் ராணுவத்தினர், அதுக்கப்புறம் முன்னாள் மத்திய ராணுவ படை இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடற்கூறு அளத்தல் மற்றும் மார்பள அளத்தல் தேர்வு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உடல் தகுதி தேர்வுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் தூரத்தை வந்து 7 நிமிடங்கள்ல வந்து ஓடி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
பெண்கள் மற்றும் திருநங்கைகள் இவங்க பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து 2 நிமிஷம் 30 வினாடிகளில் வந்து ஓடி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் ராணுவம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் மத்திய துணை ராணுவ படையினர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா 8 நிமிஷங்கள் வந்து ஓடி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உடற்திறன் போட்டிகள்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா கயிறு ஏறுதல், அதுக்கப்புறம் நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல், அதுக்கப்புறம் பார்த்தா 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா நீளம் தாண்டுதல், கிரிக்கெட் பந்து எறிதல் அல்லது குண்டு எறிதல், 4 கிலோக்கான குண்டு எறிதல், அப்படி இல்லைனா 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் ஓட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் ராணுவம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் மத்திய ராணுவ படையை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குண்டு எறிதல் வந்து 7.26 kg இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் மற்றும் 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நீங்க இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஒரு டேப் இருக்கு, பக்கத்துல ப்ரௌசர்னு ஒரு டேப் இருக்கு. ரெண்டுத்திலயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் நைட்டை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணி இதை பத்தி வந்து முழுமையா தெரிஞ்சுக்க. நானும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அதனோட லிங்க்ஸை கொடுக்குறேன். இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 130 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8/3/2019 அன்னைக்கு வந்து காலை 10 மணி முதல் இந்த வெப்சைட்ல வந்து இதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/4/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.